ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட் நான் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாப் 20 ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், என்சிசி, சோழமண்டலம் ஃபினான்ஸ், ஜிண்டால்ஸா, இர்கான் இன்டர்நேஷ்னல், சிஏட், நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி, ரெடிங்டன், வெல்ஸ்பன், இஐடி, பேரி, அமர் ராஜா, ஆர்பிஎல், ஆல்கார்கோ, ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ், கல்பட்ரு ப்ராஜெக்ட்ஸ், கேஇசி இன்டர்நேஷ்னல், பாம்பே பர்மா, நோவாக்கோ விஸ்டாஸ், ஷாம்பல் ஃபெர்டிலைசர், வெல்ஸ்பன் ஒரு 20 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரெவன்யூ க்ரோத், சிஏஜிஆர், பிஇ, டோட்டல் இன்கம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுங்கள். இதில் நான் ரெண்டு மட்டும் எடுத்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது இர்கான் இன்டர்நேஷ்னல். ஸோ இது 1976 ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்ஜினியரிங், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் ரயில்வேஸ் அண்ட் ஹைவேஸில் பண்ணுற கம்பெனி இவங்க. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா நியர் டு 22,000 crore. ஸோ புக் வேல்யூ 62.4, கரண்ட் ப்ரைஸ் 233 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் 52 வீக் ஹை 352, 52 வீக் லோ 127, டிவிடெண்ட் ஈல்ட் 1.33%. ஸோ ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 22.6. ஸோ இது அப் டு ஜூன் 2024க்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஜூன் 2021லேருந்து ஜூன் 2024 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 3.5 years கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் ஜூன் 2023யோட ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மார்ச் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஆகிருக்கு. பட் ஆனால் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச், ஜூன் ரெண்டுத்துலேயுமே இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 282 சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ஜூன் 2023யோட லாஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது கெயின் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜூன் இந்த இயர் ஜூன் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஜூன் 2023ல் 187 சொல்லியிருக்காங்க. ஜூன் 2024ல் 224 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் குவார்ட்டர்லி வைஸ் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ப்ரமோட்டர்ஸ் அண்ட் எஃப்ஐடிஐஸோட லிஸ்ட். ஜூன் 2024ல் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து மார்ஜினலாக கம்மி பண்ணியிருக்காங்க. 4.58%லேருந்து 4.17% கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.31%லேருந்து 2.90% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிட்டடோட 1 day சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 months ஃபால் ஆகி இப்போ தான் சப்போர்ட்டுக்கு மேலே நேற்று க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே வந்து அந்த பேட்டர்னை க்ராஸ் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் கீழே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் இது நாளைக்கு பிரேக் அவுட் ஆனாலும் ஆகலாம். கீழேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் சார்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணி ஓன் அனலைசஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இர்கான் இன்டர்நேஷ்னல். ஸோ அடுத்தது ஆர்பிஎல் பேங்க். இது 1943ல் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 செக்டார்ஸில் ஃபெமிலியராக இருக்காங்க. கார்ப்பரேட், கமர்ஷியல் பேங்கிங், பிரான்ச் அண்ட் பிஸ்னஸ் பேங்கிங், ரீட்டைல் அசட் அண்ட் ட்ரெஷரி, ஃபினான்ஸ், மார்க்கெட் ஆப்ரேஷன்லாம் நல்லா சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா நியர் டு 13 crore சொல்லியிருக்காங்க. 13,000 crore. புக் வேல்யூ 245, கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 213. ஸோ புக் வேல்யூக்கு கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் 0.70%. நியர் டு 52 வீக் லோவில் இருக்குது. பார்த்திங்கன்னா 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 205. ஸோ 205 இப்போ 213ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹை பார்த்திங்கன்னா 301. ஸ்டாக் பிஇ 10.3 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச் 2024ஓட ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயரில் ஜூனில் பார்த்திங்கன்னா 381 சொல்லியிருக்காங்க 2023ல். இந்த வருஷம் அதாவது 2024 ஜூனில் 493. ஸோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா பெஸ்ட் எவர் ரிசல்ட்டு தான் இப்போ ஜூன் 2024ல் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நெட் ப்ராஃபிட்டும்
ஜூன் 2021 ஜூன் 2024 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவர் ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. 372ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்ச் 2024 353, இப்போ 372. அதே ஜூன் 2023 288, இந்த ஜூன் 2024 372. ஸோ ஒரு இன்க்ரீஸிங் பேட்டர்னில் தான் இப்போ இந்த வருஷம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் மெயினாக இப்போ செக் பண்ணிங்கன்னா மார்ச் 2024 25.14% இருந்தது. ஜூன் 2024 28.47% எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 28.27%, இப்போ ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது 28.47%. ஸோ எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு வராங்க. டிஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஎல் பேங்க்கோட 1 டே ஷார்ட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை சார்ட் அனலைஸ் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பாருங்கள். இது ரெண்டுமே நான் லாங் டேர்முக்காக தான் சொல்கிறேன், ஷார்ட் டேர்முக்கு கிடையாது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஏன்னா 2 ஸ்டாக்குமே நியர் டு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.